ஏங்க முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளோ சோகம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வீடியோ பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதை டைப் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்றனால வீடியோவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். மதிப்பிற்குரிய ஐயா சுரேஷ் அவர்கள் இப்போ என்ன காரணம் சொல்லி சொல்லுவார், கேளுங்க. ஒன்றும் இல்லை, பொறுப்பு இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்குது நமக்கு. அந்த பொறுப்பு இல்லாமல் போனது தான் இப்போ பெரிய பிரச்சனையே. அசால்ட்டாக ஒவ்வொன்றையும் போகிறது வர்றது கொஞ்சம் நிறையா லாஸ் ஆயிடுச்சு. அதனால் மேடம் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. அதனால் சொல்லிட்டேன். 8 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேங்க, அந்த பொறுப்பு வராதப்ப யாருக்கா இருந்தாலும் கோபம் வருமா வராதா? சொல்லிட்டேன். இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாங்க. ஒரு பொண்ணோட எதிர்காலம். நாங்கள் வந்து என்ன சில பொண்ணுங்களுக்கு இது பொருந்தும், சில ஆண்களுக்கும் இது பொருந்தும். கேளுங்க, ஒரு பொண்ணுன்னு இப்போ பையனாக இருந்தால் நாங்கள் என்ன வேணாலும் தப்பு செய்யலாம். ஒரு பொண்ணாக இருந்தால் ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிறல, ஆண் பெண் இருவருக்குமே ஒழுக்கம் வேணும். அது மாதிரி ஒரு வண்டிக்கு 4 டயரு, 2 டூ வீலராக இருந்தால் 2, பஸ்ஸு 4 வீலராக இருந்தால் 4, இல்லை மாட்டு வண்டியாக இருந்தால் 2 மாடும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது போகிற இடத்துக்கு போய் சேரும். நான் மட்டுமே பொறுப்பாக இருந்தும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒரு பக்கம் சேர்க்க, இவர் ஒரு பக்கம் அழிக்க, அது சரியாக வருமாங்க? ஒரு பொண்ணு நம்மளை நம்பி இருக்குது, அவளோட படிப்பு எதிர்காலம் இருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வேற ஒரு பொண்ணு என் இடத்துல இருந்திருந்தா நேரம் எப்போவோ நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கும். உண்மை என்னன்னு கேளுங்க. எதுவுமே நடக்காது, என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தான். ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வாழ வர்றான்னா உங்களை திருத்துறதுக்காக எந்த ஆணாவது எந்த பெண்ணையாவது நான் திருத்தி வாழ்ந்தேன்னு இருக்கா? கிடையாது. ஆனால் ஆண்கள் அப்படி இருந்தால் குடும்பத்தில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் திருத்தி கொண்டு வரணும், நீங்கள் தான் திருத்தி கொண்டு வரணும். ஒரு பெண்ணோ ஆணோ திருமண பந்தத்துக்குள்ளே வரும்போது அவங்கள வாழ்கிறதுக்கு தான் வர்றாங்க. வாழ்க்கையில் சில கஷ்டம் நஷ்டம் வரும், அது வேறு. வாழ்கிறதுக்கு தான் வர்றாங்க. பொறுப்பில்லாதத்தனம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் திருத்துறதுலேயே வருஷம் போயிடுச்சுன்னா எங்கேயும் வாழ்கிறது? அந்த ஆதங்கம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சா அந்த ஆதங்கம் தான். இது வந்து பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக நாங்கள் பண்ணலைனாலும் இது மிகப்பெரிய பிரச்சனை தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும். ஒரு ஆண் வந்து பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பெண்ணாக இருந்தாலும் தப்பு, ஆனால் அது ஆண் பண்ணும்போது இன்னும் அது பெரிய விதத்தில் பாதிக்கும். பார்த்து நடந்துக்குங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா உங்கள் எல்லாருக்குமே.